கண்களை மூடி ஆண்டு சமூகத்தில் பரிசுத்த ஆவியானவரே, இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவரே, இந்த எழுப்புதலின் அக்கினி எங்கள் இருதயத்துக்குள்ளே எரிய ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையின் தனிப்பட்ட வாழ்க்கையில் சோர்ந்து கிடக்கிற எல்லா ஆவிக்குரிய மந்த நிலைமைகளும் உயிர்ப்பிக்கப்பட இயேசுவின் நாமத்தினால் எல்லா கண்களை மூடி எல்லா வாய்களை திறந்து எல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாருக்கும் நல்ல ஆண்டுடைய வார்த்தை நல்லா தெரியும். பரிசுத்த ஆவியான இந்த மாலை வேளையில் எங்களோடு இடைபடுவீராக. ஹல்லேலூயா. மேல் வீட்டு அறையில் அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் கூடினார்கள். யோவேலில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேற அவருடைய ஒருமனம் உதவியாக இருந்தது. இந்த மாலை வேளையில் கர்த்தருடைய கரம் நம் மீது வெளிப்படட்டும். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளில் இந்த மாலை வேளையில் ஆவியானுடைய கரம் எங்கள் ஒவ்வொருவரை தாங்கி நடத்தும்படி ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. Thank you Jesus. இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய வார்த்தை ஆண்டவரே ஜனங்களுடைய இருதயங்களுக்குள்ளாக ஆண்டவரே பவுல் பிரசங்கித்த போது லீதியாளின் இருதயத்தை கர்த்தர் திறந்தது போல இந்த நாளிலே ஆண்டவரே உம்முடைய வார்த்தை உம்முடைய ஜனங்களுக்கு நேராய் கடந்து வரும்போது உம்முடைய வார்த்தை அவர்களுக்குள்ளாய் விடுதலைகளை கட்டளையிடுவதாக பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய கிரியை உண்டாக நான் ஜெபிக்கிறேன். அவருடைய இருதயங்களுக்குள்ளாய் ஆண்டவரே மிகவும் மந்த நிலையில காணப்படுகிற ஆவிக்குரிய நிலைமைகளை கர்த்தர் தட்டி எழுப்புவீராக. இயேசுவின் நாமத்தினால அந்த உலர்ந்த பள்ளத்தாக்கின் அனுபவத்தில் ஆவியானவர் கர்த்தருடைய ஆவியான கிரியை செய்த போது உலர்ந்த எலும்புகள் ஒன்று கூடியது போல இந்த மாலை வேளையில் உம்முடைய வார்த்தை ஆண்டவரே உம்முடைய ஜனங்களுக்குள்ளாய் விடுதலை கட்டவிழ்ப்பதாக இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே உம்முடைய தேவ மனுஷனாய் சொல்லுகிறேன். உம்முடைய வார்த்தை அவளுக்குள்ளாய் கடந்து செல்லட்டும். ஆண்டவரே வார்த்தையை ஆசீர்வதிப்பீராக. விடுதலை கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. இந்த கடைசி நாட்களில் 3 விதமான ஜனங்களை நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். சத்தியம் அறியாதவர்கள், சத்தியம் அறிந்தும் இன்னும் அதற்குள்ளாய் வாழாதவர்கள், 3வது சத்தியத்தை அறிந்து பின்வாங்கி போன கூட்டங்கள். இன்னைக்கு இந்த கடைசி நாட்டில் நல்ல வேதத்தை நல்ல சத்தியம் தெரிஞ்ச மாவட்டங்களிலும் பார்த்துட்டேன். நல்ல ஊர், நல்ல பல ஆண்டுகள் நல்ல வார்த்தையை போதிச்சு நல்ல வார்த்தையை பிரசங்கம் பண்ணி நல்லா கேட்டு ஆனாலும் அவங்களுடைய வாழ்க்கைகளை இன்னைக்கு பார்க்கும்போது ஆண்டவர் அறியாத ஜனங்களை போலவே வாழ்க்கை வாழ்றாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதை தெளிவாக சொல்கிறாரு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். சத்தியம் அவர் தான் நம்மளை விடுதலை ஆக்குவார். நான் ஒரு இந்து குடும்பத்திலேருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்தவன். என் ஹோல் வம்சத்துக்கு நான் தான் முதல் கிறிஸ்தவன், நான் தான் முதல் ஊழியக்காரன். எங்கள் அம்மாவுக்கு ஒரு தீராத வியாதி, நிறைய கோயில் குளம்லாம் சுற்றணும். எங்கள் கால் படாத ஒரு இந்து புண்ணிய ஸ்தலம் கிடையாது. எல்லா இடத்துக்கும் எங்கே கூப்பிட்டாலும் போவோம். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு எப்படியாவது சரியாயிடணும். எங்கள் அம்மா ஒரு சர்ம வியாதினால் பாதிக்கப்பட்டு டாக்டர்லாம் கைவிட்டு மந்திரவாதிகளாம் கைவிட்டு எல்லாரும் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, முடியாது, ஆகாது, நடக்காது, உங்கள் அம்மா இதுக்கு மேலே பிழைக்க மாட்டாங்க தம்பி. எங்கள் அம்மா கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளாக அந்த வியாதினால் பாதிக்கப்பட்டு தமிழ்நாட்டிலே பெரிய டாக்டர் ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் தம்பையா அவரும் கைவிட்டுட்டார். அப்போ எங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன விற்கிற கோயிலே இருக்கும். இதெல்லாம் ஒரு நாள் வந்து அடித்து உடைக்க ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் அம்மா ஏன்டா இப்படிலாம் பண்ணுறேன்? நான் சொன்னேன், சாமின்னா உன்னை காப்பாற்றணும்லம்மா, இவ்வளோ செய்கிறியம்மா, ஒன்று கூட காது கேட்கலையா, ஒன்றுக்கு கூட உயிர் இல்லையா, இருதயம் இல்லையா? எங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் ஏதாவது சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாத்துக்கும் ஏதாவது ஒன்று சொல்லிக்கினே இருப்பாங்க. சரி, அவங்க நம்பிக்கைக்காக தான் கோயில் போவேன். எனக்கு கடவுள் நம்பிக்கைலாம் கிடையாது. ஏன்னா நான் வளர்ந்த விதம் அந்த மாதிரி. இது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். அப்போ நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன். அந்த கம்பெனி எம்டி வந்து கிறிஸ்டின். அப்போ நான் நிறைய லீவ் போட்டதுனால அவங்க எனக்கு கேட்டாங்க, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறேன்னு. இப்போ நான் சொன்னேன், எங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி வியாதி. அப்போ ஒரு ஏஜி சபையில் ஊழியம் பண்ணுற ஒரு அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என் இருதயத்தை ரொம்ப தொட்டது. தம்பி, இயேசு கிறிஸ்து இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் சொல்லி மதத்துக்குரிய கடவுள் அல்ல, அவர் எல்லா மனிதனுக்குரிய கடவுள் அவர். ஹல்லேலூயா. ஏன்னா எனக்கு அது ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா எங்கள் குடும்பத்தில் தொட்டதுக்கெல்லாம் ஒரு தெய்வத்துக்கு போகும். ஒரு பள்ளி விழுந்தா அதுக்கு ஒரு கோயில், காக்கா தலையில் கொட்டினா அதுக்கு ஒரு கோயில், இப்படி தொட்டதுக்கெல்லாம் போகும்போது அவங்க சொன்ன வார்த்தை ஆச்சரியமாக இருந்தது. அதை விட என்னை தொட்ட விஷயம்,
எங்கள் அம்மாவுக்காக நான் அழுகிறேன், எங்கள் அம்மாவை அவங்க பார்க்க கூட இல்லை. ஆனால் எங்கள் அம்மாவோட வியாதிக்காக உட்காந்து முழங்கால் படிட்டு அழுது ஜெபம் பண்ணாங்க. அந்த அழுக, அந்த கண்ணீர் என் இருதயத்தை உடைச்சது. அவங்க சொன்னாங்க, இந்த தண்ணியை தேங்காய் எடுத்துன்னு போய் இயேசுவின் ரத்தம் ஜெயன்னு போடு தம்பி, நிச்சயம் சுகமாகுன்னாங்க. நான் கேட்டேன், 108 வாட்டி சொல்லணுமா இல்லை 1008 வாட்டி சொல்லணுமா? அவங்க ஒரு மாதிரி பார்த்தாங்க. ஏன் தம்பின்னாங்க. இல்லை, நாங்கள்லாம் பொதுவாக மந்திரத்தை சொன்னால் அத்தனை முறை சொன்னாவே விளங்காது, நீங்கள் ஒரு முறை சொல்கிறதான்னு கேட்க. நான் இல்லை தம்பி, மனசார சொல்லி போடு தம்பின்னாங்க. நானும் போட்டேன். 35 வருஷம் நான் கும்பிட்ட தெய்வம், நான் போன டாக்டர், மந்திரவாதி எதனாலையும் முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் 3 நாளில் குணமாக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே வந்திருக்க நீங்கள் யாராவது ஒருவேளை ஒரு டாக்டர் உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்கலாம், இது முடியாது, இது நடக்காது. நான் சொல்கிறேன், பரம வைத்தியர் சொல்லுகிறார், அவர் உங்களை குணமாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தியத்தையும் அறிவீர்கள். யூ நோ த ட்ரூத். சத்தியம் என்னங்க? அவர்தான் ஜீவனுள்ள தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கருவேப்பிலை கொத்து மாதிரி அவரும் ஒருவர் இல்லை. எங்கள் அம்மாவுக்கு இவ்வளோ பெரிய அற்புதம் நடந்த போது எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, இயேசுவும் ஒரு தெய்வம்ட்டாங்க. நான் சொன்னேன், அம்மா மனசாட்சி இல்லையாம்மா? நீ போகாத கோயில் இல்லை, நீ கால் படிக்காத ஒரு இடம் கிடையாது. நீ எவ்வளோ இடத்துக்கு போய் எவ்வளோ நீ செஞ்ச, உன் உடம்ப வருத்தியும் ஒரு தெய்வம் உன்னை காப்பாற்றலையே. ஆனால் நீ தேடி போகாமல் இருந்தோ உன்னை தேடி வந்து குணமாக்கின இயேசுதான் உண்மையான தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கடைசி நாட்களில் அற்புதத்தெல்லாம் பார்த்து ஜனங்க ஏமாந்து போகிறாங்க. அற்புதம், பேய் பிசாசுகளும் கடைசி நாட்டில் செய்யணும் வேதம் தெளிவாக சொல்லுது. எங்கள் அம்மாவுக்கு அந்த நம்பிக்கை வரலை. இல்லை 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 எல்லாமே ஒன்று தான். நான் சொன்னேன், இல்லைம்மா, என் கண்கூடா நான் பார்த்தேன் அந்த அற்புதம். நான் அந்த ஜெபம் பண்ண வீட்டுக்கு போய் சொன்னேன், நிஜமாவே நீங்கள் கும்பிட்ற தெய்வம் உண்மையான கடவுள் தான். உங்கள் சர்ச்சுக்கு நான் வரலாமா? தாரெல்லாம் வரலாம் தம்பி. 2000 நவம்பர் மாதம் கடைசி வாரம். அது வரைக்கும் கடவுள் இருக்கிறாரா எனக்கு தெரியாது. ஏன்னா நான் பிறக்கும் போது என்னை இறந்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எங்கள் தாத்தா பாட்டி எல்லாம் அப்போ தான் கொஞ்சம் கிறிஸ்டின்குள்ளே நம்மளான்னு ஒரு இடத்துக்கு வராங்க. நாங்கள் கொஞ்சம் ரொம்ப ஆச்சாரமான குடும்பத்தை சேர்ந்தவங்க. அதனால் அவங்க நம்பிக்கைக்காக சரி என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாதரை அனுப்பி ப்ரேயர் பண்ண வச்சாங்க. ஒரு பக்கம் ஒரு கூட்டம் மாலையோடு நிற்குதான். என்னென்னா, ஒன்று எங்கள் அம்மா பேர் செல்வராணி, செல்வம். ஒன்று செல்வம் செத்துரும், இல்லைன்னா பிள்ளை செத்துரும், யாருக்காவது ஒரு மாலையை போட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு ஆயத்தமாக இருக்காங்க. அப்போ ஒரு ஃபாதர் வந்து ப்ரேயர் பண்ணுறாரு. அப்போ 1982 தாயின் கருவிலே உருவாகும் முன்னே தேவன் நம்மளை தெரிந்து கொள்கிறார் என்ற வார்த்தை எவ்வளவு உண்மைன்றது என் வாழ்க்கையில் அன்னைக்கு ஆண்டவர் நிரூபித்தார். ஹல்லேலூயா. ஆயுத கேஸ் சொல்லுவாங்க, பெரிய ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. கழுவுறதுக்கு வெளியே கொண்டு வரும்போது, ஜேக்கப் நீ இங்கே பிறந்திருக்கிற, நீ ஜேக்கப் அனுப்பிச்சு அந்த பேருக்காக நான் எவ்வளோ நாள் போராடி இருக்கேன். அந்த பேரை எடுக்கணும், அந்த பேர் வேணாம். என்னை பார்க்குறவங்களாம் கேட்பாங்க, நீ கிறிஸ்டினா? இல்லை, நான் இந்து. பேரை மட்டும் அப்படி வச்சுக்கிட்டாங்க, பேரை மட்டும் அப்படி வச்சுட்டாங்க. அந்த பேரை மாற்றுறதுக்கு நான் எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து கஷ்டப்பட்டுருக்கேங்க. அந்த பேரை என்னால் மாற்ற முடியல. எதுக்கு சொல்கிறேன்னா, தேவன் இந்த உலகத்தில் நம்மளை இன்னைக்கோ நேற்று தெரிந்து கொள்ள உலக தோற்றத்துக்கு முன்னாடி தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏதோ யாரோ எனக்கு சுவிசேஷம் சொல்லி எதர்ச்சியாக வரலங்க, அவருடைய மகா பெரிய திட்டம். ஹல்லேலூயா. ஒருவேளை இங்கே வந்து உட்கார்ந்துருக்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சோகம், வேதனை இதெல்லாம் நினச்சி நீங்கள் ஏதோ நினைக்கலாம். இல்லை இல்லை, சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க, அவரே ஜீவனுள்ள தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த கடைசி நாட்களில் மனுஷங்களை தெய்வமாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாஸ்டர்ஸ் தெய்வம் ஆயிட்டாங்க, தீர்க்கதரிசிகளை கடவுளாக்கிட்டாங்க. இன்னைக்கு யாராவது ஒருத்தங்க நம்மளுக்கு ஜெபம் பண்ணி ஏதாவது ஒரு அற்புதம் நடந்துட்டா இன்னைக்கு மனித கடவுள்கள் அதிகமாக பெருகிட்டாங்க. இது வேற நாட்டிலலாம் இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் தமிழ்நாட்டில் இது ரொம்ப மோசமாக போச்சு. இயேசு ஒருவர் தாங்க தெய்வம். ஆமென். உங்களுக்கு சத்தியத்தை நாங்கள் போதிக்கலாம், உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணலாம், அதனால் நாங்கள் தெய்வமாக முடியாது. அவர் ஒருவரே தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சர்ச்சுக்குள்ளே முதலாக நான் கால் உள்ள வைக்கும் போது அந்த பாஸ்டர் டி மோகன் அவங்க சர்ச்சில் அவங்க ஆராதனை நடத்திட்டு ஒரு வார்த்தை சொல்கிறார், அவர் உங்களை விசாரிக்கிறபடினா அவர் மீது உங்கள் பாரங்களை வைத்து விடுங்க. அந்த வார்த்தை இருதயத்தை தொட்டுச்சு. ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு கஷ்டமாக இருக்கும் போதில் சில மந்திரங்களை சொல்லுவாங்க, சில ஸ்லோகம் சொல்லுவாங்க, இதை சொல்லு உனக்கு மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். உண்மையாக சொல்லும் போது இருக்கிற நிம்மதி கூட போயிடும். உண்மையாக சொல்கிறேன். காலையில் எழுந்து குளிச்சுட்டு ஈரட்டவளோடு அந்த சூரிய நமஸ்காரம் பண்ணாதான் சோறு கிடைக்கும், காப்பி கிடைக்கும். ஆனால் உண்மையாகவே சொல்கிறேன், நிம்மதின்றது இல்லை. அன்னைக்கு முதலாக அந்த சர்ச்சுக்குள்ளே போகும்போது ஆண்டுடைய சத்தம் கேட்டுச்சு, அவர் உங்களை விசாரிக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா.
இங்கே உட்கார்ந்துருக்க நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் என்ன பிரச்சனை, உங்கள் கவலை என்ன, உங்கள் தேவை என்ன எனக்கு தெரியாது. நானும் உங்களை போல ஒரு சாதாரண மனிதன். ஆனால் நீங்களும் நானும் அறியாத ஒருவர் நம் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்களை விசாரிக்கிறவர். அவர் உங்கள் நினைவுகளை அறிந்திருக்கிறார், உங்களுடைய பிரச்சனைகளை அறிந்திருக்கிறார். உங்கள் வாயிலிருந்து சொல் பிறவா முன்னே அவர் உங்களை அறிந்திருக்கிற தேவன் அவர். அல்லேலூயா. நீங்கள் நம்ம சில நேரங்கள் நினைப்போம், நான் படுற கஷ்டம் யாருக்குமே புரியல, ஆண்டவருக்கே தெரியலன்னு நினைக்காதீங்க. ஆண்டவருக்கு தெரிஞ்சதுனால தான் நீங்களும் நானும் இன்ன வரைக்கும் உயிரோடு இருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு இடத்துல சங்கீதக்காரர் ரொம்ப புலம்புறார். ஐயோ, ஆண்டவர் என்ன மறந்துட்டாரோ, ஆண்டவர் என்ன கைவிட்டுட்டாரோ, நித்தியமா அவருக்கு வார்த்தை அற்று போயிட்டோ, வாக்குத்தத்தமானது இல்லாமல் போயிட்டோ. இல்லை 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 இல்லை. அவர் சொல்றாரு, உன்னதமானவருடைய வருஷங்களை நினைவு கூறுவேன். இதுவரைக்கும் தேவன் என்னை எப்படி ஆச்சரியமா நடத்தி இருக்கிறார். நம்ம கிட்ட இருக்க கெட்ட பழக்கம் 999 அற்புதங்களை தேவன் செய்திருப்பார். ஏதோ ஒன்று விட்டு வச்சிருப்பார். நம்ம அந்த ஒன்று விட்டு போனதையே தேடிட்டு இருப்போம். ஏன் ஆண்டவர் அதை செய்யக்கூடாது, ஏன் ஆண்டவர் அதை செய்ய. நான் கேட்குறேன், 999 அற்புதம் செய்திருக்கிறாரு. அதற்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமா? நாம் அதுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா? செய்யாத ஒரு காரியத்தை மட்டும் ஆண்டவரே எனக்கு செய்யுங்க, ஆண்டவரே எனக்கு செய்யுங்கன்னு கேட்குறோமே. செய்ததுக்கு உண்மை உள்ளவர்களாக இருப்போங்க. செய்த நன்மைக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். தேவன் இன்னும் இதிலும் பெரிதானவைகளை செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. சத்தியத்தை ஏன் அறிய முடியல? யோவான் 8:36 சொல்கிறது, ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். ஹல்லேலூயா. இயேசு ஒருத்தர் தாங்க ஒருத்தரை விடுதலை செய்ய முடியும். எந்த மருந்தோ மாத்திரையோ தற்காலிகமாக செய்யலாம். ஆங்கிலத்தில் ஆன்டிபயோட்டிக் சொல்லுவாங்க. நீங்கள் உடம்பு சரியாமல் போனீங்கன்னா, உங்களுக்கு உடனே சீக்கிரமாக சரியாகணும்னா ஆன்டிபயோட்டிக் கொடுக்கலாமான்னு கேட்பாங்க. அப்படின்னா என்னென்னா, அதாவது 3 நாளில் போகிற ஒரு காய்ச்சல், 3 நாளில் போகிற ஒரு சளியை வேகமாக அழுத்தி அனுப்புறது. அது நல்லதான்னு கேட்டிங்கன்னா அது நல்லது கிடையாது. நீங்கள் வயதான காலத்தில் ஆன்டிபயோட்டிக் எடுக்கலாம். சின்ன வயசுலேயே 50 வயசுக்குள்ளே நீங்கள் ரொம்ப ஆன்டிபயோட்டிக் எடுத்திங்கன்னா உங்களோட வயசான காலத்தில் அந்த ஆன்டிபயோட்டிக் வேலை செய்யாது. அது வேற ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட உருவான வைரஸை அதை தக்க வச்சு அதை அப்படியே உள்ளே அமுத்தி வச்சுருக்கும். அது எப்போ உங்கள் உடல் நலம் பலவீனமாகுதோ, உங்கள் உடலில் சரியான உணவு இல்லையோ, அப்போ அது திரும்ப எழும்ப ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் அப்படி தாங்க. விடுதலைன்றது அவர் தந்தாதான் அது நிஜமான உண்மையான விடுதலை. அல்லேலூயா. நீங்கள் தற்காலிகமாக கிடைக்கிற விடுதலைக்காக போவீங்கன்னா முடியாது. ஏன்னா குமாரன் உங்களை விடுதலை ஆக்குவார். அவரே உங்களை விடுதலை ஆக்குகிற தேவன். அல்லேலூயா. அவர் எப்படி விடுதலை ஆக்குறார்? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று வேதம் சொல்கிறது. எங்கள் ஊரில் கோயிலில் போய் இந்த கடா வெட்ட போவோம். அப்போ கேட்பேன், ஏமா இவ்வளோ நேரம் ஆசையாக விளையாடு இந்த ஆட்டுக்குட்டியை காணுமேன்னு கேட்டான். டே, அதை தாண்டா இன்றைக்கி வெட்டி இன்றைக்கி பழியிட்டு இருக்கோம், உனக்கு படையலாக போட்டிருக்கோம். நான் கேட்பேன், அது என்ன பாவம் பண்ணிச்சுன்னு கேட்டான். அதை உனக்காக பலியிட்டாதாண்டா அது உனக்கு நல்லதுன்னுவாங்க. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், எப்போல்லாம் அந்த கோயிலுக்கு நாங்கள் போயிட்டு வருவோமோ வீட்டில் தரித்திரம் தாண்டவம் ஆடும். ஆனால் முதலாக என்னோடய 18வது வயசில் அன்றைக்கி அந்த ஈவினிங் மாலை நேரம் ஒரு படக்காட்சி ஊழியத்துக்கு கூப்பிட்டாங்க. சரி, ஏதோ படம் தானே போடுறாங்க, நல்லா இருக்கும் அப்படின்னு நான் போய் நிற்கிறேன். ஆனால் யார் நரகத்துக்கு போவாங்க, யார் பரலோகத்துக்கு போவாங்க? வேதத்தின் அடிப்படையில் சித்தரித்த அந்த படம் அதை பார்க்க இருதயத்தில் பயம் வர ஆரம்பிச்சிது. ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து பகவத்கீதைலாம் படிச்சிருக்கேன். அதுலேயும் போட்டிருக்கு சொர்க்கம் மோட்சம் இப்படிலாம் இருக்குது. ஆனால் அதை பார்த்தோன்னே பயம் வந்துருச்சு. ஏன்னு கேட்டால், என் சின்ன வயசில் நான் செஞ்ச காரியங்கள் சேட்டைகள். ஏன்னா 8 வயசில் எங்கள் அப்பா எங்களை விட்டு போயிட்டார். 8 வயசுலேருந்து நான் வேலை செஞ்சு குழந்தை தொழிலாளராக வேலை செஞ்சு தான் என் குடும்பத்தை நான் நடத்த ஆரம்பித்தேன். ஸோ அதனால் ரொம்ப அதிகமான வாழ்க்கையில் நிறைய பாவமான காரியம், போய் திருட்டு ஏமாத்து நிறைய பிரச்சனைகள். ஆனால் அதெல்லாம் அப்படியே சித்தரித்த மாதிரி பாவம் செய்கிற ஆத்மா பாவத்துக்கு அது மரித்து போகுங்க, அந்த பாவத்தோடு கிடக்குங்க. நீங்கள் நினைக்காதீங்க பாவம்னே ஏதோ ஒரு கொலை பண்ணுறது, ஏதோ திருடுறது, அது மாத்திரம் இல்லை. ஒரு வேதம் தெளிவாக சொல்லுகிறது, பிறருடைய பொருளை இச்சிக்கிறது பாவம், பிறருக்கு உண்டானது இச்சிக்கிறது பாவம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு இருப்ப இல்லாத ஒரு காரியத்தை அடுத்தவங்க கிட்ட இருக்கிறத ஆசைப்பட்டா கூட அது பாவங்க. ஒரு பழைய ஏற்பாடில் ஒரு பெண்ணோடு போய் தவறு செஞ்சாதான் அது விபச்சாரம். ஆனால் புதிய ஏற்பாடில் உன் கண்ணால் ஒரு பெண்ணை பார்த்தாவே அது பாவம் தாங்க. பழைய ஏற்பாடில் கத்தி எடுத்து குத்துனாதாங்க கொலை. புதிய ஏற்பாடில் வார்த்தை ஒரு மனிதனை கொல்லும் என்றால், உங்கள் வார்த்தை உங்கள் சொல் ஒரு மனிதனை ஒன்றும் இல்லாமல் ஆக்குனா அது பேர் கொலைங்க. அருமையான சகோதரனே சகோதரி, ஒருவேளை நான் வெளியரங்கமாக பெரிய பாவம்லாம் செய்யலை, நான் நீட்டாக தான் இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சாலும் வேதத்தின்படி உங்கள் இருதயம்
உங்களுடைய சிந்தை, உங்களுடைய பார்வை, உங்களுடைய நினைவுகள் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக இருக்கணும். நீங்க வாழ்ற வாழ்க்கை பாவத்துக்கு பின்னாடி நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இந்த பாவத்தில் விழுந்தவங்களுடைய பிரச்சனை என்னன்னா, அவங்க பாவத்தில் தான் இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா பாவத்தில் வாழ்கிறவன் அவன் பாவத்தோடு இணைந்து இருக்கிறான், அவன் அதுல செத்து கிடக்கிறான். இப்ப நாடகம் பார்க்கறவங்களை யாராவது கூப்பிட்டு கேட்டு பாருங்க, அவங்கள நீதிமான் தான் சொல்லுவாங்க, அவங்கள துன்மார்க்கன்னு சொல்லவே மாட்டாங்க. ஏன்னு கேட்டா, நான் ஏதோ டைம் பாஸ் ஆகல அதனால கொஞ்ச நேரம் நாடகம் பார்க்குறேன். உங்களை நாடகம் பார்க்குற ஆவிகளுக்காக சொல்கிறேன். ஏன்னா தமிழ்நாடு முழுக்க நான் எங்கே போனேன் இந்த ஆவியை ஓட்டாமல் பிரசங்கமே ஆரம்பிக்கிறது கிடையாது. ஏன்னு கேட்டால் இன்றைக்கி இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற பெரிய ஆவியை நாடக ஆவி. சொல்லுங்க, சத்தமே இல்லையா? இப்போ கூட வந்துருச்சு பார்த்தீங்களா? அது ரொம்ப மோசமான ஆவிங்க. ஆங்கிலத்தில் ஈகர்னஸ் சொல்லுவாங்க, ஈர்ப்புத்தன்மையை எழுப்புகிறது. அவன் தாலி கட்டுவானா கட்ட மாட்டானா, அவன் கொலை பண்ணுவானா கள்ள உடமாட்டானா, அங்கே நடக்குமா நடக்காதா, ஆகுமா ஆகாதா, அவன் 500-1000 எபிசோடு போட்டுருவான். ஆனால் உங்களுக்கே தெரியாம உங்களுக்கும் தேவனுக்குள்ள உறவை பிரித்து, இப்போ கூட நிறைய பேர் எத்தனை பேர் மைண்டு ஓடுது தெரில, நம்ம போய் நாளைக்கு காலையில் யூடியூப்ல போய் பார்த்துருவோம், அவள் தாலி கட்டினாலா இல்லையா, அந்த சீரியலோட எபிசோட் நாளைக்கு என்ன நடக்குது. பைத்தியம் இது. பக்கத்தில் சொல்லுங்களேன், பைத்தியமா இருக்கிறீங்களா கேளுங்க. பக்கத்தில் கேளுங்களேன், பைத்தியமா இருக்கிறீங்களா? ஏன்னா வெளியே நல்லா டீசெண்டா இருக்கும், ரொம்ப டீசெண்டா இருக்கும். எங்க ஊர்ல ஒரு திருடு போச்சு. அந்த திருடு போனபோது இந்த எஃப்ஐஆர் காப்பி எழுதுறதுக்கு கேட்குறாரு, கேட்குறாரு, ஏமா திருடு போகும்போது நீ எங்கம்மா இருந்த? உள்ளூர்லேருந்தே வெளியூர்லேருந்தியா? உள்ளூரில் தான் இருந்தேன். உள்ளூரில் இருந்தேன். எங்கம்மா இருந்தேன்? வீட்டில் தான் இருந்தேன். ஏமா வீட்டில் வந்து திருடி போகிற வரைக்கும் நீ என்னம்மா பண்ணியிருந்த? நாடகம் பார்த்துருந்தேன். எங்களுக்கு ஒரே ஆச்சரியம். இப்போ இந்த திருடனை கேட்டாங்களா, கண்டுபிடிச்சிட்டாங்க. திருடனை கேட்டாங்களா, திருடன் ஏன்டா நீ எப்படி வீட்டில் ஆள் இருக்குமே என்ன தைரியத்தில் திருடன்? சார் நீங்கள் வேற, நான் முதல் வாட்டி வந்துட்டு போகும்போது அந்த அம்மா நாடகம் பார்த்துட்டே இருந்தது. நான் போய் பீரோ கதவை திறந்து பார்த்தேன், சாவி வேற வேலைக்கு ஆகலை. நான் போய் என் கூட்டாளியை கொண்டு வந்து அந்த பீரோவே தூக்கின்னு போயிட்டேன். இது உண்மை. உங்கள் வாழ்க்கையில் மதிமயங்கி உங்கள் சுய நினைவை இழந்து உங்கள் வாழ்க்கையில் கடவுளுக்கும் உங்களுக்குள்ள உறவை பிரிக்குது பாருங்க, அது விக்கிரகம், அது சாபம். அது உங்களை மாத்திரம் இல்லை, 4 தலைமுறை வரைக்கும் உங்க வீட்டை அழிச்சிடும். ஒரு பொதுவாக சொல்றேன், ஒரு மாமியார் மருமக சண்டையை நீங்க நாடகத்தில் பார்க்குறீங்க. உங்க வீட்டில் உங்க மாமியார் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கார வச்சுங்க, உடனே உங்க மூளை என்ன சொல்லும் தெரியுமா? அந்த நாடகத்தில் எப்படி அந்த மாமியாரை கொலை செய்வதற்கு அந்த மருமகள் என்ன திட்டமிட்டால் அப்படியே செய். எஸ், இட்ஸ் ட்ரூ. எதை நீங்க பார்க்குறீங்களோ, எதை நீங்க கேட்குறீங்களோ அதுதான் உங்களுடைய நினைவு. எது உங்க நினைவா இருக்குதோ அதுதான் உங்களை பாவம் செய்ய வைக்கும், அதுதான் உங்களை பாவத்தில் கொண்டு போய் தள்ளும். நீங்க பெரிய வெளியரங்கமா நான் ஒன்றும் விபச்சாரமோ வேசித்தனமோ அப்படிலாம் நான் பண்ணலாம் நீங்க நினைக்கலாம். இல்லை இல்லை, ஒண்ணுமே வேணாங்க. ஒரு விளம்பரங்க, ஒரு விளம்பரம், இது வாங்கினா ஒன்று இலவசம். உடனே ஆசை வருது. உங்க வீட்டில் ஒரு சரணா ஸ்டோரே சாரி இருக்கும், அது வேற கதை, அது வேற கதை. ஆனாலும் அதை பார்த்தோன்னே உடனே வாங்கணும். இச்சை. அடுத்து உங்க பொருளை பார்த்தோன்னே இந்த சேலை நல்லா இருக்குதே, ஆல்ரெடி வீட்டில் 1க்கு 4 இருக்கும். இந்த அம்மா வர டிசம்பர் மாதம் சாட்சி சொல்லியிருக்கோம், கடந்த ஆண்டிலே ஆண்டுடைய பிரதான கிருபையினால் 52 வாரங்களும் கட்டின சேலையை கட்டாதபடிக்கு கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். இது ஒரு சாட்சியா? இது வேதனையா இருக்குங்க. பொருள் ஆசை, இப்படி நான் நிறைய சொல்லிட்டே போகலாம். உங்க வாழ்க்கை நல்ல வேதத்தோடு ஒத்து பாருங்க. நீங்க யாரா இருக்கிறீங்க? தேவன் உங்களை பார்க்கும்போது உண்மையும் உத்தமமானவன் சொல்ல முடியுமா? என் பிரியமானவளேன்னு சொல்ல முடியுமா? அதுக்கு நம்ம இருதயம் தகுதியா இருக்குதா? நம்ம வாழ்க்கை எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது கடவுள் இன்னைக்கு ராத்திரி நம்மளோடு வருவார்னா நாம் அவரோடு போக முடியுமா? அந்த வார்த்தைக்கு நாம் தகுதி உள்ளவர்களா இருக்கிறோமா? ஏன்னா சத்தியம் அறியும் போதுதான் அந்த சத்தியம் தான் நம்மளை விடுதலையாக்கும். என் வாழ்க்கையிலலாம் இந்த வேத வசனம் மட்டும் இல்லைன்னா என் வாழ்க்கை எங்கேயோ போயிருக்குங்க. எங்க அம்மா டெய்லரா இருந்தனா வீட்டுக்கு நிறைய பேர் தைக்க வருவாங்க. அதுல ஒரு நாள் ஒரு கிறிஸ்தவங்க இவ்வளவு பெரிய பைபிளை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் எதிர்ச்சியா வந்துட்டேன். அப்ப நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. அவங்கள கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டேன். அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, தம்பி எந்த பைபிளை நீ தூக்கி வெளியே ஏறியோ ஒரு நாள் வரும், இதே பைபிளை எடுத்துக்கொண்டு ஊர் ஊரா போய் இயேசுவே தெய்வம் சொல்ற ஒரு நாள் வரும். அல்லேலூயா. நான் தைரியமா சொல்லுவேங்க, இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. இந்த சத்தியத்தை யார் வாசிக்கிறாங்களோ, சத்தியத்தை கையில வச்சுக்கிறவங்க இல்ல, சத்தியத்தை வீட்டில் மாட்டி வச்சுக்கிறவங்கள, சத்தியத்தை இருதயத்தில் வைத்துக் கொள்ளுகிறவர்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வீடுகளில் வசனத்துக்கு பஞ்சமே கிடையாதுங்க. நான் கிறிஸ்மஸ்க்கு எவ்ரி கிறிஸ்மஸ்க்கு எங்கள் ஏரியாவில் இருக்கிற ஒரு 100 கடைகளுக்கு கேக்கும் ஒரு வசனமும் கொடுப்பேன்.
இந்த முறையை அதே மாதிரி கொடுத்துட்டு வந்துட்டு 2 நாள் கழித்து ஒரு துணி கடைக்கு போகிறேன். அப்போ அந்த துணி கடையில் வேலை செய்கிற ஒரு அக்கா அவங்ககிட்ட கேட்ட, கேக்கு நல்லா இருந்ததா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, கேக்கை விட வசனம் ரொம்ப நல்லா இருந்தது. ஹல்லேலூயா. அவங்க சொன்னாங்க, அந்த வசனம் என் கூட பேசிச்சு பிரதர், அந்த வசனம் என்னோட பேசியது. அப்போ நானும் என் சாட்சியை சொன்னேன், இந்த வசனம் என்னை மாற்றியது. நான் மோசமான ஆளாக இருந்தேன், சண்டைக்காரனாக இருந்தேன், வாய் பேசாது கைதான் பேசும். ஆனால் இன்னைக்கு இயேசுவுக்காக அடி வாங்குற அளவுக்கு இந்த வார்த்தை என்னை மாற்றி இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா சத்தியம் உங்களை எப்படி விடுதலை ஆக்க. வாசிக்கிறீங்களா? ரோமருக்கு எழுதுற நிருபம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவினால் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்று. எங்க என்னால் நான் விடுதலை ஆக முடியாதுங்க, என்ன நானே சுத்திகரிச்சுக்க முடியாது, என்ன நானே பாவத்தில் காப்பாற்ற முடியாது. ஆனால் இந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, ஆவியானவர் எனக்குள்ள இருக்கும்போது அந்த வார்த்தையே ஆவியானவரே என்னை விடுதலை ஆக்குகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த வசனத்தை துவங்கும் போது சொல்றாரு, முதல் வசனத்தில், ஆனபடியா கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. there is no judgment. யாருக்கு? இந்த வார்த்தையின்படி வாழ்றவங்களுக்கு. எப்படி இந்த வார்த்தையின்படி வாழ முடியும்? அதுக்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். நான் ஆவியானவர் பிடித்துக்கொண்டு, ஆவியானவர் எனக்கு உதவி செய்யுங்க, இந்த வார்த்தையை நான் வாசிக்கிறேன், இந்த வார்த்தையின்படி நான் வாழ எனக்கு உதவி செய்யுங்க. நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் எல்லாரும் ஞானஸ்தானத்தை பற்றி பேசினாங்க. எனக்கு என்னன்னா, என் குடும்பம்லாம் ரட்சிக்கப்பட்டுட்டோம், அப்புறமா நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன். அன்னைக்கு இரவு எனக்கு எங்கள் மூப்பர் ஆலோசனை சொன்ன அன்னைக்கு இரவு ஒரு சொப்பனம் கண்டேன். அந்த சொப்பனத்தில் எங்கள் குடும்பம் எல்லாம் ஒரு குழியில் இருக்குது. யாரோ ஒருத்தங்க அந்த மேட்டு மேலே நடந்து போகிறாங்க. அப்போ ஒரு கயிறை போட்டு, தம்பி இந்த கயிறை பிடிச்சி நீ மேலே வா அப்படின்றாங்க. நான் மட்டும் அந்த கயிறை பிடிச்சி மேலே ஏறி வரேன். அதை என் குடும்பம் எல்லாம் பார்த்துன்னே இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ முதல் வா, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். நான் இப்போ ஞானஸ்தானம் எடுக்க மாட்டேன், இப்போ நான் ஆண்டவர்கிட்ட வரமாட்டேன், என் குடும்பமெல்லாம் நடக்கும். சில பேர் இன்னும் வேண்டுதல், என்ன வேண்டுதல்லாம், எனக்கு கடனெல்லாம் அடைந்து விட்டால் நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன். ஏன் இயேசுநாதர் என்ன பேங்க் வச்சிருக்கிறாரா? ஆண்டவரோடு வியாபாரம் பேசாதீங்க. ரட்சிப்பை திட்டன்றது அவர் உங்களுக்கு ஈவாக பரிசாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இது ஏதோ ஒரு சாங்கியம் இல்லை. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். எங்கள் குடும்பத்தில் கௌரவ கொலை பண்ணுறதுல நாங்களாம் விசேஷமான ஆட்கள். புரிஞ்சவங்களா? ஒரு அலையில சொல்லுங்க. சத்தமே வரல. இப்போ யாரும் பாதிக்கப்பட்டதில்லைன்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மா ஞாயிற்றுக்கிழமான சர்ச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் வாசலே விளக்கமாரில் வெல்கமிங் பண்ணுவாங்க. புரிஞ்சவங்களா? ஒரு அலையில சொல்லுங்க. அப்போ யாருமே விளக்கமாரில் அடி வாங்கினதில்லைன்னு நினைக்கிறேன். எங்கள் சர்ச்சில் என்ன பிரச்சனைனா, ஒரு ஆராதனை 2.5 மணி நேரம் போகும், 5 ஆராதனை அந்த மாதிரி இருக்கும். நடுவில் எங்களுக்கு சி கிளாஸ் வேத பாட கூட்டம் உண்டு. தினைக்கு வாரம் 13 வாரம் ஒரு கிளாஸ் படிக்கணும். இது கட்டாயம். ஏன்னா சபைக்கு விசுவாசியாக வந்துட்டு போனீங்கன்னா நீங்கள் விச ஊசியாக மாறிடுவீங்க. பக்கத்தில் கேளுங்களேன், நீங்கள் விசுவாசியாக இருக்கிறீங்களா? பக்கத்தில் கைப்பிடிச்சு கேளுங்க, நீங்கள் விசுவாசியாக இருக்கிறீங்களா, விச ஊசியாக இருக்கிறீங்களா? பாதி பேருக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். அதாவது நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு 6 மாதத்துக்குள்ள நீங்கள் நல்ல வேதத்தில் வளர்ந்து, ஜபத்தில் வளர்ந்து, நீங்கள் ஒருத்தருக்கு இயேசுவை பற்றி சொல்கிற அளவுக்கு இருந்தால் நீங்கள் சீஷராய் மாறுகிறீர்கள். ஒரு அலையிலே சொல்லலாமே. நான் அதெல்லாம் கிடையாது பாஸ்டர், நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன், இப்போவும் நான் வருவேன், இப்போவும் நான் போவேன்னா அது எக்ஸ்பைரி ஆன கேஸு, அது ஒரு விஷ ஊசி. நீங்கள் வேணால் டாக்டர்கிட்ட போயிட்டு மருந்து கொடுத்தாங்கன்னா பின்னாடி போட்டிருப்பாங்க காலாவதி ஆகும் நாள், எக்ஸ்பைரி. அதாவது உயிரை காப்பாற்றுற மருந்து குறிப்பிட்ட நாளுக்கு மேலே பயன்படுத்தினா அது உயிரை எடுத்துடும். அதுபோலதான் நீங்க சத்தியத்தை அறிஞ்ச பிறகு, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு, நான் நல்ல ஆண்டுடைய வார்த்தையெல்லாம் கேட்ட பிறகு, நான் இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கல, நான் இன்னும் அடுத்தவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லலை, நான் இன்னும் ஜபத்தில் வளரல, நான் இன்னும் குழந்தையாவே இருக்கிறேன், நான் இன்னும் சண்டை போட்டு இருக்கிறேன், நான் இன்னும் வேதத்தை வாசிக்க பழகலை அப்படின்னா நான் இன்னும் விசுவாசியால விச ஊசியா மாறின்னு இருக்கிறேன். அதனால எங்க சபையில் இந்த பிரச்சனை இருக்கிறதுனால 2.5 மணி நேரம் கழிச்சு போனாலும் அடி வாங்க போறோம். கூட 1.5 மணி நேரம் செலவழிச்சு கிளாஸை முடிச்சுட்டு போய் மொத்தமாக அடி வாங்கிக்கும். ஹல்லேலூயா. ஆனால் எங்கள் வீட்டில் யாருக்கும் தெரியாமல் தான் ஞானஸ்தானம் எடுத்தேன். ஏன்னா ஒருவேளை இன்னைக்கு ராத்திரி என் ஜீவன் போனால் நான் ஆண்டவர் முன்னாடி போய் நிற்கணுமே. எனக்கு ஆண்டவருக்கு உள்ள உறவு என்ன இருக்குது பார்த்தேன். எங்கள் வீட்டில் தெரிஞ்சாதானேன்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் லவ் பண்ணுறாங்க, ஊரெல்லாம் சொல்லிட்டா லவ் பண்ணுறாங்க.
அப்படிலாம் இல்லையே. நான் இயேசுவை நேசிக்கிறேன். அல்லேலூயா. இது எனக்கும் அவருக்குள்ள உறவு. இது எந்த இதுவும் கிடையாது. நான் மேஜர், 18 வயசு ஆயிருச்சு, தாராளமாக எடுக்கலாம், தாராளமாக எடுத்தேன். யாருக்குமே தெரியாது. இந்த ஆன்டி கன்வர்ஷன் போட்ட போது தான் வீட்டில் கொஞ்சம் அடி உத பிரச்சனை, ஹவுஸ் அரெஸ்ட்டு, நிறைய பிரச்சனையாச்சு. நீ எதுக்கு சொல்கிறேன்னா, இயேசுவை ஏற்றுக்கொண்டா எல்லாமே சரியாயிடுன்னு சொல்கிறது பொய் இல்லை. பிரச்சனை அதிகமாகும், ஆனால் இயேசு கூட இருப்பார். அல்லேலூயா. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஞானஸ்தானம் தொட்டி பக்கத்தில் நிற்கிற எங்கள் பாஸ்டர் பண்ணுற பிரசங்கம் சொன்ன வார்த்தை, தம்பி நீ இயேசுவை ஏற்றுக்கொண்ட ரொம்ப சந்தோஷம், நீ ஆண்டவருக்குள்ளே இருக்கிற ரொம்ப நன்றி, ஆனால் இன்னையிலேருந்து உனக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். உண்மையாங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி 5000 ரூபாய் சம்பளத்தில் இருந்தேன். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு 1500 ரூபாய் சம்பளத்துக்கு வந்தேன். அண்ணா 5000 ரூபாயில் இல்லாத நிம்மதியை 1500 ரூபாயில் கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. ஸோ சத்தியத்தை நம்ம அறியணும். அந்த சத்தியம் அவர் தான். அவர் என் பாவத்துக்காக மரித்து இருக்கிறார், எனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார், எனக்காக உயிரோடு எழுந்திருக்கிறார், அவர் எனக்காக மீண்டும் வரப்போகிறார். அல்லேலூயா. இப்போ இந்த சத்தியத்தை அறிஞ்சு தவறு செய்கிற ஒரு கூட்டத்தை பார்க்கலாமா? வாசிக்கலாமாப்பா? எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன், எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 10ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து வாசிக்கிறீங்களா? எபிரேயருக்கு எழுதின நிருபம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளான சமீபத்து வருகிறது போல எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ வேண்டும். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்யலா இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல். ஓகே, முதல் கூட்டம் சத்தியத்தை அறியாத ஜனம். இது ரெண்டாவது கூட்டம் சத்தியம் தெரியும். ஐ நோ த ட்ரூத். இயேசுதான் தெய்வம், இயேசுதான் பாவ மன்னிப்பு தருவார், இயேசு இல்லாம பரலோகம் இல்லை. இதெல்லாம் தெரிஞ்ச பிறகும் மனப்பூர்வமாக, இதுக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு கதை வச்சிருக்கோம். பலவீனம், என்னால் முடியல, என்னால் நடக்கலை. ஏங்க, என்னால் முடியாத நியாயப்பிரமாணத்தை இயேசு எனக்காக சிலுவையில் செய்து முடித்துட்டார். விசுவாசிக்கிற அலையிலே சொல்லுங்க. என்னால் முடியாது, என்னால் ரத்தம் சிந்த முடியாது, நான் செய்ய முடியாததை என் இயேசு சிலுவையில் செய்து முடித்துட்டார். அல்லேலூயா. இப்போ என்னால் ஏன் முடியலன்னா, நான் என் சுயத்திலே நான் தேடுகிறேன். ஒரு நாள் ஒரு வாலி பையன் ஒரு ஃபோன் காலில், அண்ணா நான் சர்ச்சில் முக்கியமான ஊழியத்தில் இருக்கிறேண்ணா. நல்லது தம்பி, ஆனால் என்கிட்ட ஒரு பிரச்சனை, என்னோட ரகசிய வாழ்க்கை, என் அந்தரங்க வாழ்க்கை நல்லா இல்லை, ரொம்ப மோசமாக இருக்கு, என் மனசாட்சி குத்துது, நான் பலிபீடம் ஏறும் போதெல்லாம் என் இறுதி என்னை குத்துது, என்னால் நிம்மதியாக ஆராதிக்க முடியல, நிம்மதியாக ஜெபம் பண்ண முடியல. அப்போ அவனுடைய பிரச்சனை என்னன்னு சொன்னான். அப்போ நான் ரொம்ப சிம்பிளாக சொன்ன விஷயம்தான், தம்பி உன்னுடைய மாம்ச முயற்சியில் நீ செய்கிற, அதனால் நீ தோற்று போகிற. நீ போய் உன்னை முதல்ல ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்பு கொடு. ஏன்னா என்னைக்கு இயேசு எனக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டாரோ, அப்போ நான் அவருக்காக என்ன அவருடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கும் போது அவர் என்னை ஏற்றுக்கொள்ள அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆவி மாம்சத்தின்படி நடக்கிறோம், என்னால் முடியல, ஆனால் அவருடைய வார்த்தையின்படி நடங்க. ஏன்னா இது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, நம்முடைய ஐக்கியத்தை விட்டு விடும்போது, சபை கூடி வரதில் விட்டு விடும்போது, சபையில் ஒழுங்காக சத்தியத்தை கேட்டு ஒழுங்காக வாழாத போது இந்த பிரச்சனை. இதில் குறிப்பாக அந்த வாசனம் தெளிவாக சொல்லுது, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமா எனக்கு தெரியும் அது தப்புன்னு எனக்கு தெரியும், இது செஞ்சால் என்ன பிரச்சனை வரும்னு தெரியும், ஆனாலும் மனப்பூர்வமாக அதை செய்யும் போது அதோடைய விளைவுகள் இன்னொரு பலி கிடையாதுங்க. அடுத்த வசனம் வாசிங்க பார்ப்போம். நியாய தீர்ப்பு வரும் என்றும் பயத்தோடும் எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினேயுமே இருக்கும். ஆமா, வேற ஜட்ஜ்மெண்ட் வேற எதுவுமே கிடையாதுங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து வந்து எனக்காக ரத்தம் சிந்தி பேங்க்ல வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி போட்டுட்டாரு, ஏதோ இவங்க எல்லாம் பார்த்த மாதிரி. ஒரே தரம் சிலுவையில் மரித்துட்டார். ஆமீன் ஆமீன். ஒரே தரம் ரத்தம் சிந்திட்டார், முடிஞ்சிச்சு. இப்போ நான் ஒரு ஆண்டுடைய பிள்ளைய ஆயிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும்? நான் அவருக்குள்ள வளர பழகணும். 2 கொரிந்தியர் 5:17 தெளிவாக சொல்லுது, இப்படி ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ நான் ஆண்டவருக்குள்ள நான் வளர ஆரம்பிச்சிட்டா,
நான் வேதத்தை வாசிக்க ஆரம்பிக்கணும், நான் ஜெபிக்க ஆரம்பிக்கணும், சபை கூடி வரதில் விட்டு விடக்கூடாது. நான் இப்படி ஐக்கியத்தில் வளரும் போது நான் தொடர்ந்து பலப்பட, தொடர்ந்து நான் முன்னோக்கி ஓட, நான் இன்னும் வேதத்தை சத்தியத்தில் நல்லா அறிந்து கொள்ள, நான் இன்னும் முன்னோக்கி போக கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. ஒரு பெரிய கட்டை எரியுதுங்க, நிறைய கட்டை எரியுது. அந்த கட்டையிலேருந்து ஒரே ஒரு கொல்லி, ஒரே ஒரு கட்டையை தனியாக உருவிட்டா கொஞ்ச நேரத்தில் அது அவிஞ்சு போயிடும், அது எரியாது. கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிதான். சபை அப்படின்றது ரட்சிக்கப்பட்டவருடைய கூடுகை. நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கும் போதா நம்முடைய பலனே இருக்குது. அல்லேலூயா. நம்ம ஐக்கியத்தை விட்டு வெளியே போய், சபையை விட்டு வெளியே போய் நான் தனியா இருப்பேன், நான் ஒண்டியா இருப்பேனா, வேதம் தெளிவா சொல்கிறது, ஒண்டியா இருக்கிற மனுஷனுக்கு ஐயோ, முடியாது. அப்போ ஒரு தனியா ஒரு மனுஷனால ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ முடியுமா? முடியாது. நம்மளோட ஆவியானவர் இருக்கிறார், ஆனால் அந்த ஆவியானவர் நம்முடைய ஐக்கியத்தோடு தான் இருக்கிறார். நம்ம ஐக்கியப்படும் போதுதான் ஒருத்தரோட குறைகளை, ஒருத்தருடைய பலவீனங்களை ஒருத்தங்க சுமந்து, நீ கவலைப்படாத, உனக்காக நான் ஜெபிக்கிறேன், உன்னை நான் கட்டாயம் நடத்துறேன் அப்படின்னு சொல்லி ஒரு குடும்பமா, ஒரு ஐக்கியமா இருக்கும் போது தான் பலப்பட முடியும். இந்த ஐக்கியத்தை விட்டு வெளியே போகிற எல்லாருடைய வாழ்க்கையும் பாருங்க, இன்ன வரைக்கும் சபை விட்டு சபை போறவங்க, குடும்பங்களை விட்டு ஐக்கியத்தை விட்டுட்டு வெளியே போறவங்க, ஊழியங்களை விட்டு பிரிந்து போறவங்க, இவங்க வாழ்க்கையில நல்லா உற்று பாருங்க, அவங்களோட வாழ்க்கையில வளர்ச்சி இருக்காது, அவங்களோட வாழ்க்கையில ஆவிக்குரிய முதிர்ச்சி இருக்காது, ஆவிக்குரிய கனிகள் வெளிப்படாது, ஆவிக்குரிய நிலைமையில ஒரு வளர்ச்சி இருக்காது. ரொம்ப நாள் ஜெபம் பண்ணுவாங்க, ஆனா ஜெபம் பண்ணினே இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி இருக்காது, ஒரு ஊழியத்தில் ஒரு ஆத்தும ஆதாயம் இருக்காது, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்ற பாதைகள் இருக்காது, இன்னும் ஆண்டவருக்காக செயல்படுகிறது இருக்காது. நான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது நான் கற்றுக்கொண்ட மிகப்பெரிய சத்தியம் தான், சபையில் இருக்கிறோமா, என்ன நடந்தாலும் அந்த சபையில் இணைஞ்சு, அந்த சபையில் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் உண்மையும் உத்தமமாக செய்யும் போது அந்த சத்தியத்தில் நான் வளருவேன். ஆமென். ஏன்னா அந்த சத்தியத்தை விட்டு வெளியே போறவங்களுடைய வாழ்க்கை பின்னாடி பாருங்களேன், மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சியினால் வாக்கினால் சாகிறானே, தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்து உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரனா இருப்பான் என்பதை யோசித்து பாருங்க. ஏன்னா இயேசுவை விட்டுட்டு போறவங்க, ஆண்டவரை விட்டுட்டு போறவங்க, இல்லை ஆண்டவருக்குள்ள வாழ்ந்து கொண்டே நான் பரிசுத்தமாக தான் இருக்கிறேன், வாயெல்லாம் தொடச்சிட்டு நான் நீட்டாக இருக்கிறேன், அவங்களுக்கு நீதிமானாக இருப்பாங்க. நீங்கள் அவங்க கிட்ட போய் நீ இல்லை நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கூட அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்களோட மென்டாலிட்டி அது வராது. ஏன்னா அவங்க அதில் ஃபிக்ஸடாக இருப்பாங்க. நான் ஜெபம் பண்ணுறேன், என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்குறாரு. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, நீங்கள் சத்தியத்தில் வாழலை அப்படின்னா, நீங்கள் சத்தியத்துக்குள்ளே நடக்கலை அப்படின்னா பிசாசும் உங்களை வழி நடத்த முடியும். ஏன்னா இந்த கடைசி நாட்களில் வேதம் தெளிவாக சொல்லுது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள வஞ்சிக்கப்படுகிறாங்க. எனக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குது, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதுசில் எங்கள் மூப்பர் எனக்கு சொல்லி கொடுத்த பயங்கரமான வசனம், நான் உங்களை அறியேன். யார் சொல்லுவாங்க அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு நாள் சொல்வார். எப்போ சொல்வார்? நான் எல்லாமே அவரை பின்பற்றுகிறேன், நான் எல்லாமே அவருக்காக செய்கிறேன்னு நினச்சிட்டு கடைசியில் நான் அந்த சத்தியத்தில் வாழலைன்னும் போது அவர் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, நான் உங்களை அறியேன். பக்கத்தில் தட்டி கேளுங்களேன், உங்களுக்கு ஆண்டவர் தெரியுமான்னு கேளுங்க பார்ப்போம். சத்தமாக பக்கத்தில் தட்டி கேளுங்க, உங்களுக்கு ஆண்டவரை தெரியுமா? நான் தட்டுறேன்னு சொல்கிறதுக்கு ஒரு பெரிய ரகசியம் இருக்குது. தட்டி கேளுங்களேன், உங்களுக்கு ஆண்டவரை தெரியுமா? சத்தமே வரல. இப்போ திருப்பி கேளுங்க, ஆண்டவருக்கு உங்களை தெரியுமா? இதுதான் பிரச்சனை. ஏன்னா நம்ம சபைக்கு வருகிறோம், ஆனால் எனக்கு ஆண்டவருக்கு ஏதாவது உறவு இருக்குதா? எங்கள் டீமில் ஒரு தம்பி இருக்கிறான், ஜான்சன் சொல்லிட்டு, சின்ன வயசுலேருந்து பாஸ்டருடைய மகன், சபையிலே பிறந்து வளர்ந்து நல்லா அங்கே, அவனை நாங்கள் எல்லாரும் சபையில் என்ன சொல்லுவாங்க, கிஃப்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நல்ல கிஃப்டட் பாய், நல்ல பையன். அவனுடைய வாலிப வயசில் ஒரு வாலிப கூட்டத்தில் போய் உட்கார்றான். அவன் சின்ன வயசுலேருந்து அங்கேயே வளர்ந்ததுனால அவனை யாருமே குறை சொல்ல மாட்டாங்க. அந்த ஊரே எல்லாரும் சொல்லலாம், இருந்தா ஜான்சன் மாதிரி இருக்கணும், ரொம்ப நல்ல பையன். ஆனால் ஒரு நாள் அந்த கூட்டத்தில் போய் உட்கார்றான். உட்கார்ந்த உடனே ஆவியானவர் அவனோட பேசியிருக்காரு, நீ ஒரு பாவி அப்படின்னு இருக்காரு. அவனுக்கு ஒன்றுமே புரியல. ஆண்டவரே, நான் சின்ன வயசுல சபையில் இருக்கிறேன், நான் சபையில் எல்லாம் பாய் போடுறது எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸாக வந்தான், எல்லாம் உண்மை. ஆனால் அவர் கேட்டார், எனக்கு உனக்கு என்ன உறவு இருக்குது? நீ நானும் யாரு? என்கிட்ட என்ன நீ பேசுகிற? என் சொல்கிற வார்த்தையில் எதுவும் வாழ்க்கையில் நடக்குது? அப்போ தான் அவனுடைய வாழ்க்கையை உணர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து பிறவியில், அதாவது கிறிஸ்தவ வீடுகளில் குழந்தைகள் தான் பிறக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் பிறக்கிறதில்ல. நாம் அந்த பிள்ளைகளுக்கு
அந்த வாழ்க்கை பரிசுத்தமாக வாழ்கிறது எப்படி வேதத்தின்படி வாழணும், எப்படி சபைக்கு வரணும், எப்படி ஜெபிக்கணும், இது பேரண்ட்ஸ்க்கும் இல்லை, அதனால் பிள்ளைகளுக்கும் இல்லை. இன்னைக்கு அதிகமாக சொல்கிறேங்க, 100 கல்யாணம் நடந்ததுன்னா 80% திருமணம் இன்னைக்கு லவ் மேரேஜ் தான் கிறிஸ்டியனில் நடக்குது. ஏன்னா இன்னைக்கு சத்தியம் விட்டு போச்சு. இன்னைக்கு எப்படி வேணால் வாழலாம், நம்ம ஆண்டவருக்குள்ளே இப்படிலாம் கிடையாது, நம்ம எப்படி இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை மன்னிச்சு ஏற்றுக்குவார். இல்லைங்க, இப்படி தான் வாழணும்னு வேதம் போதிக்கிறது. ஆமென், ஆமென். உலகத்தானுக்கும் நமக்கும் வித்தியாசம் நிறைய உண்டு. உலகத்தான போல நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோம். உலகம் தானே, தப்பு இல்லை, இது நம்ம பிள்ளை தானே, இது நம்ம குடும்பம் தானே. இல்லை இல்லை இல்லை, வேதம் என்ன சொல்லுது? சத்தியத்தின்படி வாழ்கிறோமா? ஏன்னா அந்த கடைசி நாட்களில் சத்தியத்தை விட்டு விலகி போய் இன்னைக்கு ஆண்டவருக்குள்ளே இருக்கிற சபைக்குள்ளே தான் இருப்பாங்க. இவங்கெல்லாம் வெளியே இல்லை, சபைக்குள்ளே இருக்கிறவங்க சபைக்கு வருவாங்க, காணிக்க போடுவாங்க, ஏன் ஊழியத்தில் கூட பங்கெடுப்பாங்க. ஆனால் அவங்களுடைய அந்தரங்க வாழ்க்கை ரொம்ப கேடாக இருக்கும். அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கடவுளுக்கு அவங்களுக்கு எந்த உறவு இருக்காது. இது ஒரு கூட்டம். கடைசியாக ஒரு கூட்டத்தை பார்க்கலாமா? அதே எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 6ஆம் அதிகாரத்தில் இவங்க நல்ல வார்த்தையை கேட்டு 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 ஆனால் கடைசியில் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறீங்களா? கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைத்தல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டு பரம ஈவை ருசி பார்த்து பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். இதுதான் ரொம்ப மோசமான கூட்டம். இன்னைக்கு இந்த கூட்டம் ரொம்ப பெருகிருச்சு. ஒரு புள்ளிவிவரம் இப்படி சொல்லுதுங்க, ஒரு 1000 பேர் சபைக்கு வந்திருப்பாங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு 1000 பேர் வந்திருப்பாங்கன்னா, ஆனால் வெளியே அதை விட 2000 பேர் வெளியே இருக்கிறாங்க. யார் இவங்கன்னா? ஏற்கனவே சபைக்குள்ளே வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்று எல்லாவற்றையும் பெற்றுட்டு மறுதலித்து போன கூட்டம். மறுதலிக்கிறது அப்படின்னோடனே உங்கள் மைண்டில் உடனே பேதுருவோ தான் ஞாபகம் வரும். ஆனால் பேதுருவோட மோசமாக மறுதலிக்கிற கூட்டம் இன்றைக்கி இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐயா, அவங்க பொண்ணுக்கு நல்ல அருமையான கல்யாணம் நடத்தி முடித்தார். நல்ல ஆவிக்குரிய கல்யாணம் நடத்தி முடிச்சுட்டு மறுநாள் பார்க்குறா அவர் கையில் மஞ்ச பத்திரிக்கை. என்ன மஞ்ச பத்திரிக்கைன்னு பார்த்தா அவருடைய சர்டிஃபிகேட்டெல்லாம் இந்துன்னு இருக்குது. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நான் இந்து முறைப்படி தான் கல்யாணம் பண்ணேன்னு சொல்லி அதுக்கு அரசாங்கத்தில் ஏதோ தாலிக்காக காசு கொடுக்குறான். அந்த அல்பத்தனமான அந்த பணத்துக்காக அது ரொம்ப கேவலமான விஷயம். அதை சொல்லவே எனக்கு வாய் கூசுது. எதுக்கு சொல்கிறேன்னா, இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் ஆண்டோடைய பிள்ளைகள் இந்த மறுதலிக்கிற கூட்டத்தில் நிறையா இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு யூதாசை விட பேதுரு விட மோசமான ஆவியில் இப்போ தான் கிரியை செய்யுது. இவங்க யாருன்னா அந்த பரம ஈவை. இந்த வசனம் தெளிவாக சொல்லு, மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடினால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ஒரு நாள் ஒரு பேய் ஓட்டுறதுக்கு ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போயிருந்தாங்க. அது சாதாரணமானு பார்த்தா அது ஒளியும் தூதன். அது ஒரு மாதிரியாக இருக்கும். அது அந்நிய பாஷெல்லாம் பேசும், ஜபம்லாம் பண்ணும், வசனம் படிக்கும், எல்லாம் பண்ணும். அப்போ அதை கண்டுபிடிக்கிறதுக்கே பல மணி நேரம் ஆகும். அது என்ன பிரச்சனைன்னு. அப்போ அந்த ஐயாவோட பிரச்சனை என்னன்னு பார்த்தா, எல்லாரையும் குறை சொல்லி எல்லாரும் வாழ்க்கையிலையும் தேவையில்லாத விஷயம். மெயினாக என்னென்னா, அவங்க வாழ்க்கையில் ஆண்டவரை மறுதலிச்சுட்டு கூட யாருக்கு தெரியாமல் வாழ்க்கை ரொம்ப கொடூரமாக இருக்கு. இங்கே உட்காந்துருக்க உங்கள் வாழ்க்கையை சொல்கிறேன். நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வாழ்கிறீங்களா? நல்ல வேதத்தை வாசிங்க, நல்ல ஜெபிங்க, நல்ல சபை கூடி வரதில் விட்டு விடாதீங்க. உங்கள் வாழ்க்கை ஆண்டவருக்கு உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் தான் உங்களோட வாழ்க்கையில் ஆண்டவருடைய விடுதலை நிரந்தரமாக இருக்கும். அல்லேலூயா. நான் அப்படி இப்படி தான் இருப்பேன்னா உங்கள் வாழ்க்கை அப்ஸ் அண்ட் டவுனாக தான் போகும். மெயினாக கடைசியாக மறுதலிக்கிற கூட்டம். இப்போ இந்த கூட்டத்தை பற்றி நான் ஒரு விஷயம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஏன்னா இந்த கடைசி நாட்களில் இது ரொம்ப மோசமாக போகுது.
இதுக்கு சரியான உதாரணம் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறீங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையில தான் யாரு தான் என்ன எல்லாத்தையும் சொல்லும் போது இந்த வார்த்தையை சொல்லுகிறார். வாசிங்க, 10லிருந்து வாசிங்க பார்ப்போம். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பானாக மரத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும். ஒரு அலையிலே சொல்லலாமா? சரி, நம்ம வாழ்க்கையில என்ன கிறிஸ்தவ இயேசு ஏற்றுக்கணும் உங்களுக்கு என்னங்க கிடைக்கும் அப்படின்னா 3 விஷயம் மறந்துடாம சொல்லுங்க. 1, என் பாவம் மன்னிப்பு எனக்கு நிச்சயம். ஒரு அலையிலே சொல்லலாமா? 2வது, எனக்கு நிச்சயமா பரலோகம் உண்டு. அல்லேலூயா, சத்தமா சொல்லாமே. 3வது, எனக்கு உயிர்த்தெழுதல் கன்ஃபார்ம். ஆமென், ஆமென். ஒரு பாஸ்டர் ஒரு அடக்க ஆராதனைக்கு பிரசங்கம் பண்ண கூப்பிட்டுருந்தார். பெரிய சர்ச் அது. அப்போ எனக்கு ஒரு டவுட்டு, பாஸ்டர் நீங்களே பிரசங்கம் பண்ணலாமே, என்னையே பிரசங்கம் பண்ண கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை, செத்து போன ஆள் விவகாரமான ஆள், இந்த ஆளுக்கு நான் என்ன பிரசங்கம் பண்ணுறதுனே தெரியல, அதனால தான் உன்னை கூப்பிட்டுட்டேன்னு. எனக்கு விளங்கலை அப்படின்னு. இல்லை, செத்து போன ஆள் பல வருஷமாக சபைக்கு வர விசுவாசி, அது ஒரு ஆத்தும ஆதாயம் பண்ணது கிடையாது, ஒரு காணிக்கையும் போட்டது கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அது வரும், அது போகும். சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்களேன். உங்களை சொல்லலை, சொல்லுங்க. அது வரும், சத்தமாக சொல்லுங்க. அது வரும், அது போகும். அது ஏன் வருதுன்னு அதுக்கும் தெரியாது, யாருக்கும் புரியாது. சரி, அதுக்கு என்ன பாஸ்டர் அப்படின்னு. இப்போ இவன் நல்லவன், செத்து போயிட்டாரு, இப்போ இவன் நல்லவன் சொல்லி நான் பிரசங்கம் பண்ணி அடக்கம் பண்ணா உயிரோடு இருக்கிறவங்களையும் என் சட்டையை பிடிச்சிக்குவான். ஏன்னா இது வரைக்கும் ஒரு ஊழியமும் செஞ்சது கிடையாது. சரி, இவன் கெட்டவன்னு பிரசங்கம் பண்ணா சொந்தக்காரங்களையும் என் சட்டையை பிடிச்சிக்குவான். நான் கேட்டேன், அப்போ நான் பாவம் இல்லையாண்ணா? நீ விருந்தாளி, நீ என்ன வேணா பேசிட்டு போ, பிரச்சனை கிடையாது. எனக்கு சும்மாவே நான் பயங்கரமாக பேசுவேன். எனக்கு இப்படி சொன்னோன்னே என்னால் ஜீரணிக்கவே முடியல. அதனால் என்ன பேசணுமோ ஸ்ட்ரெயிட்டாக பேசிட்டேன். திரும்பி ஸ்தோத்திரம் கொடுத்து கூப்பிட்றாங்க. எனக்கு ஒன்றும் புரியல, திரும்பி எதுக்கு ஸ்தோத்திரம் கொடுத்து கூப்பிட்றீங்கன்னா, இல்லை அன்றைக்கி வந்த எல்லா சேனலுக்கும் ரொம்ப சந்தோஷம், நீங்கள் நல்ல சத்தியத்தை எடுத்து நல்லா பேசுனீங்க, திரும்ப சத்தியம் கேட்காத சில ஜென்மெல்லாம் தோத்திர கூட்டத்துக்கும் வருதேன்னு இருக்கு, அந்த பாஸ்டர் வருவாரான்னு கேட்டாங்க, அதனால் திரும்பி உங்களை கூப்பிட்ருக்கோம் அப்படின்னாங்க. எனக்கு இன்னும் கோபம் அதிகமாக போச்சு. ஏன்னு கேட்டால், அப்போ எல்லாமே ஒரு காலப்போக்கில் ஒரு நாடகம் பார்க்குற மாதிரி, சினிமா பார்க்குற மாதிரி தான் இன்றைக்கி பிரசங்கமும் கேட்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு மனம் திரும்புதல் இல்லை, ஒரு பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லை. பல வருஷமாக சபைக்கு வரும், ஏதாவது வாழ்க்கை மாறி இருக்கா, ஏதாவது ஜீவியம் மாறி இருக்கா? அப்போஸ்தலனாகிய பவுல் தன் வாழ்க்கையை பற்றி ஃபுல்லாக சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, எப்படியாக அந்த உயிர்த்தெழுதலை பங்கடையணும். ஆமென். நான் கிறிஸ்தவனா இங்கே வாழ்றது விஷயம் கிடையாது. என்னை இங்கே பாஸ்டர் புதைக்கலாம், கல்லறை கட்டலாம், கல்லறையில் நல்ல வசனம்லாம் ஜோடிக்கலாம், அதெல்லாம் பண்ணலாம். ஆனால் உயிர்த்தெழுதலில் வருவேனா? இயேசு மத்திய ஆகாயத்தில் வரும்போது எக்கால சத்தம் தொனிக்கும் போது கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்தவத்தின் அஸ்திபாரம். அல்லேலூயா. இதுக்கு நான் பங்கடைவேனா? அவர் அதை தான் சொல்றாரு. நான் எப்படி ஆகிலும் அந்த உயிர்த்தெழுதல தகுதியாகும்படிக்கு 11ஆம் வசனம், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அல்லேலூயா. சாதாரண ஆளுங்க, இரட்டை குடியுரிமை பெற்ற மனுஷர், கமாலியர் பாதத்தில் உட்கார்ந்து படித்தவர், நல்ல வசதியானவர். எவ்வளவு வசதியாருன்னா, இவரை கைது பண்ணி உள்ள வச்சிருக்காங்க. இவரை கைது பண்ண அதிகாரி இவகிட்ட லஞ்சம் கேட்கிற அளவுக்கு வசதியானால், அல்லேலூயா, அவர் தான் சொல்றார், எனக்கு லாபமாக இருந்தவைகளை அவருக்காக நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் தங்களுடைய லாபங்களை பார்க்குறாங்க. நான் கிறிஸ்துவுக்காக அதை நான் விட்டு விடுகிறேன்னா. ஒரு அம்மா ஒரு கடையில் ஜோம் பண்ண கூப்பிட்டாங்க. நானும் போய் ஜோம் பண்ணலான்னு போய் பார்த்தா சின்ன பெட்டி கடை, எல்லாம் நல்லா இருந்தது, மிட்டாயி அது இதில் இருந்தது. அங்கே பார்த்தா மேலே ஓரமாக சிகரெட்டு டப்பாவாக இருக்குது. நான் கேட்டேன், இந்த கடைக்கு என்ன ஜோம் பண்ண கூப்பிட்ருக்கியே பாட்டி, உனக்கு மனசாட்சி இருக்குதா அப்படின்னு. அப்போ அந்த பாட்டி சொல்லிச்சு, தம்பி இதெல்லாம் இருந்தால் தான் யாராவது வருவாங்க. நான் சொன்னேன், இதெல்லாம் இருந்தால் நீ மேலே போக மாட்ட தெரியுமா? அது பேன்னு முழிச்சுது. பாட்டி இதெல்லாம் பிடிச்சி அவனுக்காவது கேன்சர் அவன் செத்து போய் அவன் குடும்பம் நடுத்தரல் நினைச்சுன்னா அந்த சாபம் உனக்கு தான் வரும். கண்ணுங்கண்டெல்லாம் பிதுங்கிருச்சு. போனமே ஜபம் பண்ணமா, ஒரு காணிக்கை வாங்கணுமா,
அந்த வாழ்க்கை நமக்கு தேவையில்லை. நம்மளை ஆண்டவர் நல்லா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. கடைசி காலம். அடுத்தவங்களுக்காக மாய்மாலம் பண்ணாதீங்க, அடுத்தவங்களுக்காக சோப்பு போடாதீங்க, அடுத்தவங்களுக்காக வாழாதீங்க, சத்தியத்துக்காக வாழுங்க. சத்துருவானாலும் பரவாயில்லைங்க, நீங்கள் திரும்ப என்னை கூப்பிட்டாலும் எல்லாம் கூப்பிடலாம், எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நீங்கள் நான் முடிவாக தெளிவாய் வந்தேன், இதுதான் என்னுடைய கடைசி நாள், அப்படி தான் முடிவாக வந்திருக்கேன். ஏன்னா இன்னைக்கு நான் உங்களை ரொம்ப அழகா ஏசு உங்களை விடுதலை செய்வார், ஏசு உங்களை காப்பாற்றுவார், எல்லாம் பண்ணுவார் சொல்லிட்டு போயிடலாம். என்ன ஏசுனார் கைவிட்டார்னா, நான் உன்னை அறியேன்னு சொல்லிட்டார்னா, அதை விட பரிதாபமான இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அல்லேலூயா. அதனால தான் பவுல் சொல்றாரு, எப்படியாவது அந்த உயிர்த்தெழுதலை பங்கடையணுங்க, அதுதாங்க சத்தியம். எப்படியாவது பரலோகத்தில் இருக்கணும். இந்த பூமியில் நான் வாடகை வீட்டில் இருக்குன்னா, சொந்த வீட்டில் இருக்குன்னா, நான் சொந்த காணி இருக்குதா, அது இருக்கா, இதெல்லாம் விஷயம் கிடையாது. நான் எப்படியாக உயிர்த்தெழுதலை பங்கடைய வேண்டும். அல்லேலூயா. நான் இங்கே வியாதியோடு இருந்து வாழ்ந்து போகலாம், பிரச்சனை கிடையாது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்ணு இடர்ல ஆக்குச்சுன்னா அந்த கண்ணை பிடிக்கி போட்டு. ஏன்னா நீ 2 கண்ணோடு நரகத்துக்கு போறதை விட ஒத்த கண்ணா பரலோகத்துக்கு போகலாம். அல்லேலூயா. இதுதான் வேதம் சொல்லுகிறது. உன் கை உனக்கு இடர்ல உண்டாக்குதா, லஞ்சம் வாங்க வைக்குதா, தப்பான வேலை, அந்த கையை தரித்து போட்டு. அப்பேற்பட்ட கையை வேணாம். ஒரு கை இல்லாமலே வாழலாம், பிரச்சனை கிடையாது. ஆமென். இந்த கடைசி நாட்கள் அடுத்தவங்களுக்காக சோப்பு போட்டு வாழாதீங்க. அடுத்தவங்களை பிரியப்படுத்துறதுக்காக, அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நீங்க வாழ்ந்தீங்கன்னா ஒரு நாள் ஆண்டவர் பார்ப்பார். பரிதாபமான லிஸ்ட்ல எனக்கு உன்னை யாருனே தெரியாதுன்னு கைவிட்டார்னா அதை விட கொடுமை இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாதுங்க. அதனால தான் பவுல் தெளிவாக எழுதுறார், அவருக்காக சொல்ல, எல்லா சத்தமா சொல்ல, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் கருதுகிறேன். அல்லேலூயா. கடைசி அவர் முடிக்கும் போது ஒரு வார்த்தை சொல்றாரு, அடுத்த வசனம், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காய் பிடிக்கப்பட்டனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். ஹல்லேலூயா. 18 வயசுல இயேசு ஏற்றுக்கொண்ட, 19 வயசுல ஊழியத்துக்கு அழைச்சார், 20 வயசுலலாம் சித்திரவதைப்படுத்தினாங்க. நான் இயேசுப்பா முற்று தான் நினைச்சேன். ஏன்னா என்னை பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது எனக்கு கொடுத்த ஒரே வாக்கு தத்துவம், நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்சேவனாய் தீங்கு அனுபவி. இப்பெல்லாம் சொல்ற மாதிரிலாம் கிடையாதுங்க. என்னை இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது நல்லா தெரியும், சாவு நிச்சயம். எது நிச்சயம்? சத்தமா சொல்லுங்களேன். நீ இயேசுவை ஏத்துக்கினா உனக்கு கார் கிடைக்கும், இயேசுவை ஏத்துக்கினா உனக்கு பங்களா கிடைக்கும், அதெல்லாம் கிடையாது. இயேசுவை ஏத்துக்கினியா உனக்கு கட்டாயமாக சாவு வரும் தம்பி, அதை சந்திக்க ரெடி. அல்லேலூயா. அப்படிதான் அடி வாங்கினேன், அப்படிதான் தெரு பிரசங்கியாரா அடி வாங்கினேன், அப்படிதான் வீட்டை விட்டு விரட்டப்பட்டேன். 2002 மதமாற்ற சட்டம் போட்ட போது எங்கள் அம்மா, எங்கள் குடும்பம், எங்கள் ஏரியா முழுக்க எல்லாம் ரவுண்டு கட்டி அடித்தாங்க. உன்னையே நல்லா புரிஞ்சுட்டேன், இயேசு எனக்காக அடிக்கப்பட்டார்னா நானும் இயேசுவுக்காக அடிக்கப்படணும். ஆமென். நான் அடிக்கவே படக்கூடாது. சில பேர் சுவிசேஷம் ஊழியத்துக்கும் ஜெபமே இப்படி தான் இருக்குது, ஆண்டவரே எல்லாம் காத்துக்கொள்ளுங்க, எல்லாம் வாய்களை கட்டுக்கிறேன், எல்லாம் எதுக்கு எதுக்கு? அடி வாங்கினா அடி வாங்க வேண்டியது தானே, அடி வாங்கினா நல்லது தானே. அடி வாங்கினா நல்லதுன்ற ஒரு அலையிலே சொல்லுங்க பாப்பா. இல்லை போகும்போது 4 சாத்து சாத்தலான் இருக்கிறேன். சொல்றது ரொம்ப ஈஸிங்க, வாழணுங்க. 2004 எங்கள் அம்மா ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொண்டு வந்தாங்க. உன்னால் ஜாதிக்கார மத்தியில் தலையேட்ட முடியல, சொந்தக்கார மத்தியில் தலை கெடுக்க முடியல, உன்னை பெற்றதுக்கு நான் பெற்றுக்காமலே இருக்கலாம், செத்து தொலைஞ்சிருக்கலாம், என்னென்னவோ பேசி பயங்கர வேதனைப்படுத்தினாங்க. கடைசியாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் வச்சாங்க, உனக்கு இயேசு வேணுமா இல்லை சொத்து வேணுமா? இந்த வார்த்தை நல்லா தெளிவாக இருக்குங்க. அவருக்காக இந்த உலகத்தில் நீங்கள் என்ன சம்பாதிச்சாலும் அது உங்கள் கூட வராது தெரியுமா? உங்கள் கூட வருமா? 5 வீடு இருக்கலாம், 5 ஏக்கர் இருக்கலாம், எத்தனை வேணால் நகை இருக்கலாம். உங்களை புதைக்கும் போது எல்லாத்தையும் கழட்டிடுவாங்க தெரியுமா? எல்லாத்தையும் எடுத்துடுவாங்க. ஒன்று கூட உங்களுக்கு இருக்காது, ஒன்று கூட இருக்காது. இதுதான் உலகம், இதுதான் நிஜம். எனக்கு சத்தியம் தெரியுங்க, இந்த உலகத்தில் நான் வாழ்கிற வாழ்க்கையில் நான் அவருக்காக நான் வாழ்கிறதான் வாழ்க்கை. ஆமென். வெளியே போட நான் என்னங்க சந்தோஷமாக எழுதி வச்சுட்டு அடுத்த வேலை சாப்பாடா, அடுத்த வேலை வாழ்க்கை, எதையும் யோசிக்கல. என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். 21 ஆண்டுகளாக என்னை நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அழைச்சவர் உண்மை உள்ளவருங்க. ராஜாவுக்கு வேலை செய்கிறேங்க, சூப்பராக நடத்துகிறார். சின்ன பிள்ளைங்க மத்தியில் ஊழியம் செய்கிறேன்.
கிட்டத்தட்ட 20 வருஷம் 21 வருஷம் ஆகுது. 15 ஆண்டுகளுக்கு மேலே தமிழ்நாடு முழுக்க 37 மாவட்டங்களில் VBS புக்கு போட்டு ஃப்ரீயாக கிராமங்கள் தூரம் கொடுக்குறோம். ஒரு வருஷத்தில் குறைஞ்சது 70லேருந்து 1 லட்சம் பிள்ளைங்களுக்கு மேலே சந்திக்கிறோம். ஏசப்பாவுடைய பிள்ளை ஜம்முன்னு அவருக்காக வேலை செய்ய கத்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. என்ன ஒரே ஒரு வாழ்க்கைங்க, நான் எதற்காய் பிடிக்கப்பட்டனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். ஏன்னா அவர் என்னை எதுக்காக பிடிச்சாரோ அந்த அர்த்தத்தை நான் அறியாமல், அந்த சத்தியத்தை நான் உணராமல் நான் பாடிய இஷ்டம் போல வாழ்வேன் அப்படின்னா அந்த வாழ்க்கை அர்த்தம் இல்லைங்க. முதல் நூற்றாண்டில் ரொம்ப கிறிஸ்தவர்கள் நசுக்கப்பட்டாங்க. கிறிஸ்தவர்கள் அதிகமாக சித்திரவதைப்படுத்தப்பட்டாங்க. அவங்க யாரில் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்க கொண்டு போயிட்டு ஒரு பெரிய கடங்களை போட்டுருவாங்க. அங்கே சிங்கங்களை, பசியோடு இருக்க சிங்கங்களை அனுப்பி கடித்து சாப்பிட வைப்பாங்க. அப்போ 13 வயசு பிள்ளை பிளாட்டினான்னு ஒரு பிள்ளை, அவள் இயேசுவை மறுதளிக்க மாட்டேன்றதுக்காக அவளோட சேர்ந்த சில நண்பர்களை சேர்ந்து கட்டி போட்டுட்டு அங்கே பசியாக இருக்க சிங்கங்களை திறந்து விடுகிறாங்க. அவள் ஜெபம் பண்ணுறா, ஏசப்பா இவர்கள் என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மண்ணியோடு ஜெபம் பண்ணோன்னே அந்த சிங்கங்களின் வாய்களை ஆண்டவர் கட்டினாராம். அல்லேலூயா. அந்த ஆளுங்களுக்கு இன்னும் கோபம் அதிகமாயிருச்சு. ஒரு இரும்பு சேரை கொண்டு வந்து பழுக்க கீழே நெருப்புகளை கொட்டி இப்போவாது நீ இயேசுவை மறுதளிக்கிறியான்னு கேட்கலாம். இல்லை, அப்படியே அந்த சேரில் உட்கார வைக்கிறாங்க. உடம்பெல்லாம் உருகுது. அப்பவும் மறுதளிக்க மாட்டேன்னு ஒரு பெரிய பட்டயத்தை எடுத்து வெட்டி போடுறாங்க. இதுதாங்க உண்மை. இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரம் கிடையாது. இந்த சத்தியத்துக்காக வாழுங்க. இந்த சத்தியம்தான் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியம்தான் உங்களை நித்தியத்தை கொண்டு போய் சேர்க்கும். இந்த சத்தியத்துக்காக நீங்க வாழும்போது தான் நிச்சயமா நீங்க நித்திய ஜீவனுக்குள்ள நீங்கள் பிரவேசிப்பீர்கள். ஆண்டவரோடு நீங்க வாழ்வீர்கள். ஹல்லேலூயா. எல்லாம் இருக்கிற இடத்துல கண்களை மூடி முடிந்த எல்லாம் எழுந்து நின்று ஆண்ட சமூகத்தில், ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஏசப்பா. ஒரே ஒரு வாழ்க்கை ஆண்டவரே, நான் அவருக்காக வாழ்வேன், நான் அவருக்காக நிற்பேன் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாம் எழுந்து நின்று ஆண்ட சமூகத்தில், ஆண்டவரே நமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஆண்டவரே நமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயங்களுக்குள்ளாக சத்தியத்தை அறிவீர்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு சொன்னதே ஆண்டவரே, இந்த வார்த்தை அவளை விடுதலை ஆக்கட்டும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க. பலவீனமா இருக்கிறவங்க உங்க பலவீனத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த சத்திய வார்த்தையை கேட்டிருக்கீங்க, இந்த வார்த்தையே உங்களை விடுதலையாக்கு, இந்த வார்த்தையே உங்களை விடுதலையாக்கு. ஒரு மனிதன் உங்க மேல கை வைக்கிறதுனால அல்ல, அந்த பரம தகப்பனுடைய கரம் உங்க மீது இறங்கி வரும். இந்த சத்தியத்தை கேட்டிருக்கீங்க, இந்த வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் போது உங்கள் வியாதிகள் குணமாகும், உங்கள் சாபங்கள் நீங்கும். 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் பாராட்டுகிற தேவன் நம்மளோடு இருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால இயேசு இன்றைக்கும் அற்புதம் செய்கிறார். இயேசு இன்றைக்கும் விடுதலை செய்கிறார். ஆனா இயேசுவே தெய்வம் என்று சொல்லும்போது, இயேசுவே தெய்வம் என்று சொல்லும்போது அந்த வார்த்தை உங்களை விடுதலையாக்கும். பிரியமானவர்களே, வாய்களை திறந்த ஆண்டு சமூகத்தில், இயேசுவே நீரே தெய்வம், நீர் ஒருவரே தெய்வமா இருக்கிறீர். வானத்திலும் பூமியிலும் ஆண்டவரே நீரே தேவனா இருக்கிறீர், நீரே இரட்சகரா இருக்கிறீர், நீரே ஜீவனுள்ள தெய்வமா இருக்கிறீர் ஆண்டவரே. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இயேசுவே நீ நல்லவர், நல்லவர், நல்லவர். எல்லா வாயை திறந்து அறிக்கையிடுங்க. இயேசுவே தெய்வம், இயேசுவே தெய்வம். அவரே என் பாவத்துக்காக மரித்தார், அவரே எனக்காக மரித்து உயிரோடு எழுந்தார், அவரே எனக்காக ரத்தம் சிந்தினார். அவருடைய ரத்தமே மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைங்க, சத்தியத்தை அறிவீர்கள். சத்தியம் தான் உங்களை விடுதலையாக்கும். வேத வசனமே சத்தியமா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவே சத்தியமா இருக்கிறார். அந்த சத்திய ஆவியானவர் நம்ம மத்தியில இருக்கிறார். அவர் உங்களை விடுதலையாக்குவா, அவர் உங்களை விடுதலையாக்குவா. பாவ சேற்றுல கிடக்கிறீங்களா? நாடக பைத்தியமா இருக்கிறீங்களா? சினிமாவுக்கு பைத்தியமா இருக்கிறீங்களா? தூஷணமான வார்த்தைகளுக்கு பைத்தியமா இருக்கிறீங்களா? ஊர் கதைகள், தேவையில்லாத ஆகாத சம்பாஷணைகளுக்கு பைத்தியமா இருக்கிறீங்களா? இயேசு உங்களை விடுதலையாக்குவா. அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்க. நாடகத்துக்கு ரொம்ப பைத்தியமா இருக்கிறவங்கள ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நான் அதை விட்டு விடுகிறேன். ஆண்டவரே ஜெபம் பண்ணாம எப்ப பார்த்தாலும் நாடகம், எப்ப பார்த்தாலும் யூடியூப், எப்ப பார்த்தாலும் ஊர் பேச்சு, எப்ப பார்த்தாலும் புறம் பேசுகிற வார்த்தைகள் ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே ஜெபம் பண்ணுங்க. அறிக்கையிடுங்க, அறிக்கையிடுங்க. யாரானாலும் சரி, யூ நோ த ட்ரூத். சத்தியம் நீங்க அறிவீங்க. இன்னைக்கு அந்த சத்திய வார்த்தையின்படி சொல்லுகிறேன். ஏதோ சரீரத்தில் வியாதி குணமாகிறத விட ஆவிக்குரிய ரீதியில விடுதலை ஆகுங்க. ஆவிக்குரிய ரீதியில விடுதலை ஆக, ஆவிக்குரிய ரீதியில கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவாராக.
இயேசுவை ஏற்றுக்கொண்டு கடைசியில் மறுதலித்து இயேசுவை விட்டு விட்டு போனவங்களா ஒருவேளை நீங்க வந்திருப்பீங்களா? பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஞானஸ்தானம் எடுத்து, பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்று, பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இயேசுவோடு நல்லா வாழ்ந்து, ஆனா சூழ்நிலை, குடும்பம், பயம், மனுஷ பயம், சந்தர்ப்பம், சூழ்நிலை அதெல்லாம் நெருக்கினதுனால நான் ஆண்டவரை மறைமுகமா மறுதலிச்சுட்டு பேருக்கு நான் சபைக்கு வந்துட்டு போறேன், ஊழியம் செய்யல, ஊழியத்துக்கு வரல, இன்னும் ஆண்டவரை உண்மையா ஏற்றுக்கொள்ளல, இன்னும் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயிட்டேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறா. மகனே, மகளே, ஆண்டவர் உனக்காக ஆவலா இருக்கிறா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த இளைய குமாரை எல்லாவற்றையும் இழந்து தகப்பன் விட்டு விட்டு போய் எல்லாவற்றையும் இழந்து திரும்ப வரும்போது அந்த தகப்பன் தூரத்திலே காத்து கொண்டு இருக்கிறா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறா. நீங்க திரும்ப ஆண்டவர்கிட்ட வருவீங்களா? திரும்ப தகப்பன் வீட்டுக்கு வருவீங்களா? உங்களை ஏற்றுக்கொள்ள, உங்களை ஏற்றுக்கொண்டு, உங்களை கட்டி அணைத்து முத்தமிட்டு, உங்களுக்கு புதிய வஸ்திரங்களை உடுத்தி, புதிய அதிகாரங்களை கொடுத்து மீண்டும் அவருடைய பிள்ளையாய் அவர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இயேசுவே நீ நல்லவர், நல்லவர், நல்லவரை பார்த்து சொல்லலாமா? உமக்காக நானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பெருமக்காக நானே ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பெருமக்காக நானே ஐயா. எல்லாம் வலது கருத்து வானத்தினரை உயர்த்தி சொல்லலாமா? ஆண்டவரே உமக்காக வாழ்வ, ஆண்டவரே உமக்காக மரிப்பேன், ஆண்டவரே கடைசி வரைக்கும், ஆண்டவரே அந்த நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க, அந்த உயிர்த்தெழுதல்ல பங்கடைய, எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமா எண்ணுகிற ஆண்டவரே, வலது கருத்து வானத்தினரை உயர்த்தி என்னோடு சேர்ந்து இந்த ஜெபத்தை சொல்றீங்களா? சர்வ வல்லமுள்ள தேவனே, சத்தியத்தை அறிவேன், சத்தியம் என்னை விடுதலை ஆக்கும், சத்தியத்துக்காக வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன். என் ஜீவனே போனாலும் இயேசுவுக்காக வாழ, சத்தியத்துக்காக வாழ, கடைசி வரைக்கும் எதை இழந்தாலும் உம்மை இழக்காமல் காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஒருவேளை பலவீனமாக இருப்பீங்கன்னா உங்கள் பலவீனமான இடத்துல கைகளை வைத்துக் கொள்ளுங்க. ஒருவேளை ஆவிக்குரிய விடுதலை வேணும், எனக்கு ஒரு ஸ்பிரிச்சுவலாக ஒரு ஆவிக்குரிய விடுதலை வேணும் பாஸ்டர் அப்படின்னு விரும்புகிறவங்க, நீங்களும் உங்கள் இருதயத்தில் கைகளை வைத்துக் கொள்ளுங்க. உங்கள் பலவீனமாக இருக்கிறவங்க பலவீனமான இடங்களை கை வைத்துக் கொள்ளுங்க. ஆவிக்குரிய விடுதலை வேணுன்றவங்க உங்கள் இருதயத்தில் கை வைத்துக் கொள்ளுங்க. ஜோம் பண்ணுங்க. அபிஷேகம் பெற்றவங்க நல்லா ஆவியில் நிரம்பி அன்னை பாஷையில் கொஞ்சம் நேரம் ஜோம் பண்ணலாமா? எல்லாம் கொஞ்சம் நேரம் ஆவியில் நிரம்பி எல்லாம் நல்ல தகப்பனோடு பேசுங்களேன். கொஞ்சம் நேரம், ஃபியூ மினிட்ஸ் நல்லா ஆவியில் நிரம்பி அன்னை பாஷையிலோடு ஹல்லேலூயா அக்கினியை போட வந்து அது இப்பொழுதே பற்றி எரியணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அந்த அக்கினி நம்ம மத்தியில் கடந்து வரட்டும். எல்லாம் ஆவியில் நிரம்பி நல்ல அன்னை பாஷையில் ஜோம் பண்ணுங்க. அபிஷேகம் பெற்றவங்க நல்ல அன்னை பாஷையில் ஜோம் பண்ணுங்க. மற்றவங்க உங்களை சரீரத்தில் எங்கே பலவீனம் இருக்கோ அந்த இடத்துல கைகளை வைத்துக் கொள்ளுங்க. நான் ஜெபிக்க போகிறேன் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே வானம் திறந்திருப்பதற்காக நன்றி, வானம் திறந்திருப்பதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால, in the name of Jesus, இயேசுவின் நாமத்தினால அக்கினியை போட வந்து அதை இப்பொழுது பற்றி எரியணும்னு விரும்புகிற ஆண்டவர், இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்கு உண்டு அங்கு விடுதலை உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால பலவீனங்களோடு காணப்படுகிற அந்த பிள்ளைகள் கரங்களை எங்க வைத்திருக்கிறார்களோ, டாக்டர்கள் கைவிட்டிருக்கலாம், மருந்து தோற்று போயிருக்கலாம், ட்ரீட்மெண்ட் தோற்று போய்க்கலாம், இயேசு ஒரு நாளும் தோற்று போக மாட்டீர் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால நாடி நரம்பு ரத்த நாணங்களிலே இயேசுவின் நாமத்தினால உம்முடைய ஜீவன் இறங்குவதாக ஆண்டவரே, உம்முடைய ஜீவன் இறங்குவதாக. அந்த பலவீனங்களை வெளியே போ இயேசுவின் நாமத்தினால. Get out in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் வெளியே போ. எல்லா கட்டுகள் உடைவதாக, எல்லா பலவீனங்கள் நீங்குவதாக, எல்லா பலவீனங்கள் நீங்குவதாக. இப்பொழுது 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 இயேசுவின் நாமத்தினால
ஜீசஸ் ஜீசஸ். அந்த காயப்பட்ட தழும்புள்ள கரம் பலவீனமான இடங்களை தொடுவதாக, பலவீனமான இடங்களை தொடுவதாக. இயேசுவின் நாமத்தினால டாக்டர்களால் கைவிடப்பட்டிருக்கலாம், ஆனா இயேசு சொல்கிறார் அவரே உங்களுடைய பரிகாரியாய் இருக்கிறார். ஜீசஸ் ஜீசஸ். நம்பிக்கை அற்று போய் வந்திருக்க மகளே, கர்த்தருடைய வார்த்தை முன்னிட்டு சொல்லுகிறேன், நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் உன்னை சாட்சியாய் நிறுத்துவாராக, சாட்சியாய் நிறுத்துவாராக. அவர் மரித்த சரீரத்தை உயிர்ப்பிக்கிற தெய்வம், மலட்டு கர்ப்பங்களை உயிர்ப்பிக்கிற ஆண்டவர். அவர் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, ஆவிக்குரிய வாழ்க்கையில எழுப்புதலுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் சுபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, அந்த அக்கினி உள்ளுக்குள்ளாய் பற்றி எரியட்ட ஆண்டவரே. இன்னைக்கு கேட்ட வார்த்தைகள் அவருடைய இருதயத்தில் கொழுந்து விட்டு எரியும்படி சுபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால யோவான் ஸ்நானனை பார்த்து சாட்சி சொன்னது போல அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தா. ஆண்டவரே, இன்னைக்கு விடுக்கிற ஆவிக்குரிய விடுதலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்குள்ள நல்ல விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. நல்ல ஜப வாழ்க்கை பிடிக்கட்டும். வேத சத்தியத்தை அறிந்து கொள்ள வாஞ்சையாய் தேட வைப்பீராக ஆண்டவரே. இன்னைக்கு வந்திருக்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் விடுதலை தருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரே, கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைக்காக, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் விடுதலை கொடுக்கிறக்கா ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரம். வருகிற புதன்கிழமை ஊழியர்கள் பாதுகாப்பு ஜெபம் தயவுசெய்து வாருங்க. ஊழியக்காரங்களுக்கு அன்றைக்கி கடைசி நாட்களில் வந்து இருக்கிறோம். நம்ம ஜெபிக்கும்போது தீர்க்க தரிசன நாமத்தின் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீருக்கு கூட பலனை அடையாமல் போவதுன்னு சொல்லியிருக்கு. கேமரா ஆஃப் பண்ணி. ஹல்லேலூயா. இல்லை, கர்த்தர் கிருபை பாராட்டுகிற